ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொடலங்காய் விதையை வச்சு ஒரு சூப்பரான சட்னி செய்யலாம். இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நான் கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, உளுந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொரித்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு 3 வரமிளகாயை நான் விதையை எடுத்துக்கிட்டேங்க. அதையும் நான் பொரித்து எடுத்துகிட்டு ஒரு 5 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. அது கூடவே ஒரு 70% வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடலங்காய் விதை, இளம் விதையாக இருக்கணுங்க. பிஞ்சு பொடலங்காயாக இருந்தால் அதோட விதை நல்லா இருக்குங்க, இல்லைன்னா ரொம்ப கசக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த பொடலங்காய் விதையை போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. அதில் ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுருணுங்க. போட்டுட்டு நம்ம அந்த பருப்பு வகையெல்லாம் அரைச்சிட்டு இதையும் போட்டு அரைச்சி எடுத்துடணுங்க. அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.